வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி கூலி மூவியோட பிஜிஎம் வந்து எப்படி பீட் எஃபெக்டோட மாசாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் அந்த பீட் எஃபெக்ட் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வராது. டோட்டலாக வந்து 28 செகண்ட் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். என் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடிட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணணும், இல்லை கொஞ்சம் ஜூமை கம்மி பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அந்த செட்டிங் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா எஃபெக்டை வந்து நானே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோட்டோ இது எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னா கடைசியில் வந்து பாருங்கள் ஒரு 22 செகண்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு பிளாக்காக மட்டும் இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு எஃபெக்ட்டு அப்புறமா ஃபோட்டோ எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லா ஃபோட்டோஸுக்குமே என் ஃபோட்டோ எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சென்டர்லலாம் லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். லிரிக்ஸை யாரும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. ஏன்னா லிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுவரை இப்போ 21 செகண்ட் வரை எல்லா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக அந்த பிளாக் இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த இமேஜுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டோட்டலாக எல்லா இமேஜ் இதுக்கப்புறம் 22 செகண்டுக்கு அப்புறம் எல்லா இமேஜுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எஃபெக்டை வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே உங்களுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஃபோட்டோவுமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கடைசியில் இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு நம்ம எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து 22 செகண்டுக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸை மட்டும்தான் நான் வந்துட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருந்திருப்பேன். இப்போ அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதனால 22 செகண்டுக்கிட்ட வந்துருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே எஃபெக்ட் இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷனில் 5 and 6 எஃபெக்ட் தான் மாறி மாறி ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ 5th எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன் அனிமேஷனுக்கு போயிட்டு இது 6th எஃபெக்ட்டு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்த 2 எஃபெக்டை நீங்கள் மாறி மாறி கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இது வந்து இந்த பீட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அனிமேஷனை வந்துட்டு மாறி மாறி நீங்கள் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக வந்து எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பர்ஃபெக்டாகவே வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம வந்து எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபயர் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஒரு லைட்டாக ஒரு 30 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபயர் எஃபெக்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 15 செகண்ட் தான் இருக்கும். அதை வந்துட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க.
இப்போ டூப்ளிகேட் எடுத்த டெம்ப்ளேட்டை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ வீடியோவை கரெக்டாக வந்துட்டு நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை சிம்பிளாகவே மேக் பண்ணியிருந்திருக்கலாம். யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வராதவங்க மறுபடியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோலாம் பர்ஃபெக்டாக வந்தால் நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.